அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போவுமே நம்ம தொழுது முடிச்சதுக்கப்புறம் துவா கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி துவா கேட்குற சமயத்தில் அல்லாவை எப்போவுமே நம்ம புகழ்ந்து முதல்ல அவனுடைய துதி பாடணும், அவனுடைய புகழ் பாடணும். அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம நோன்பு திறக்கிற சமயத்தில் வழக்கமாக சொல்கிற துவாவுக்கு அப்புறம் என்ன துவா சொல்லணும் அப்படிங்கிறத பற்றியும், வழக்கமாக நம்ம துவா கேட்குறதுக்கு முன்னால் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேரறிஞனும் சங்கைவானுமாகிய அல்லாஹு தாலாவை தவிர வேறு எவரும் ஆண்டவன் அல்ல. மாபெரும் அர்ஷின்னம் ஆட்சி பீடத்தின் அதிபதியான அல்லாஹு தாலாவை பரிசுத்தப்படுத்துகின்றேன். அகிலலோக நாயகன் ஆகிய அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும் சொந்தம். யா அல்லாஹ், உனது திருவருளை வருத்தி தருபவைகளையும் உனது மன்னிப்பை அளிக்கும் நற்கிரியைகளையும் எல்லா புண்ணியங்களிலும் பாகத்தையும் சகல பாவங்களிலிருந்தும் மீட்சியையும் எனக்கு அளிக்கும்படி உன்னிடம் வேண்டி நிற்கின்றேன். எனது எந்த பாவத்தையும் நீ மன்னிக்காது விட்டுவிடாதே. என்னுடைய எந்த கவலையையும் நீ நீக்காது விட்டுவிடாதே. உனக்கு சம்மதமான எனது எந்த தேவையையும் நிறைவேற்றாது விட்டுவிடாதே. ஏ சிறந்த அருளாளனே அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நோன்பு தைக்கிற நேரத்தில் நம்ம வழக்கமாக உதவும் இல்லையா? அல்லாஹும்ம லக்க சம்து அபிகாமன் தூ வலைக்கு தவக்கல் தூ அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா? அது முடித்ததுக்கப்புறம் நம்ம பேரிச்சை மரத்தை வாயில் போட்டுட்டு ஒரு மடக்கு தண்ணி குடிப்போம். ஒரு மடக்கு தண்ணி குடித்த உடனே அந்த தண்ணி நம்மளோட உள்ளுக்குள்ளே எல்லா நரம்பையும் நினைக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, யா அல்லாஹ், நாடி நரம்புகள் அனைத்தும் நனைந்தன, உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றன. இந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு இந்த நோன்பிற்குண்டான நற்கூலியை எனக்கு தருவாயாக அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா நம்மளோட உடலும் உள்ளமும் அவ்வளோ சந்தோஷப்படும். அதே மாதிரி அல்லா தாலாவும் சந்தோஷப்பட்டு நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே துவா கேட்குற சமயத்தில் ஒரு 5 லைன் ஒன்று இருக்குது. அதை சொல்லிவிட்டு நம்ம கேட்டோம்னா நம்ம துவாலாம் உடனே கபூலாகும். அது என்ன அந்த 5 லைன்னு இப்போ நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கவும் செய்கிறேன். யா அவ்வலுல் அவ்வலின், யா ஆஹிருல் ஆஹிரின், யா ஜல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமில் மசாக்கின், யா அர் ரஹ்மர் ராஹிமீன். இதெல்லாமே இறைவன் அல்லாஹ் தாலாவை பரிசுத்தப்படுத்துகிற வாக்கியங்கள். இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதோடு சேர்த்து நம்ம என்ன துவா கேட்டாலும் உடனே கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.